வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கிரேஸ் அக்கா பண்ணது குக்குத் கொமாலியில் கிரேஸ் அக்கா ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆனால் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் குக்குத் கொமாலி ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். அக்கா பண்ணது இது வந்து குக்குத் கொமாலியில் பண்ணாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து பன் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நான் கர்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இது கூட நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணலாம். நான் அரை கப் கர்டும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பவுடர் சுகர் தான் போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம 1/2 கப் மைதா ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து ஒரு சின்ன செட்டிக்கு அளவு. மைதாவை நான் ஒகேஷ்னலாக தான் ஆட் பண்ணுறேன். நம்மளோட கேக் பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் வேறு ஒரு கேக்லேருந்து எடுத்த பேட்டர் தான் காணிக்கிறேன். ஏன்னா நான் எடுத்த பேட்டர் அது வந்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு நான் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணால் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து ப்ரீஹீட்டட் அவனில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நம்ம கோவாவை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைசஸாக பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணும்போது கோவக்கா வந்து ஷ்ரிங்க் ஆகும். அப்போ கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வரும். நான் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் வச்சுருக்கேன். இதை நம்ம கோட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். இது கூட நான் சாதா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கோவாக்காலாம் போட்டுடலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம 2 தடவை நம்ம வந்து கோட் பண்ணணும். ஆயில் நல்லா சூடானோன்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த மாவுலேயே நான் எடுத்து போட்டுடுறேன். திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பன் பண்ணியாச்சு, அப்புறம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சட்னி பண்ணிடலாம். இதுக்கு நான் கோவாக்காக நான் வந்து ஆயில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம கோவாக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இங்கே இருக்கட்டும். 1 டூலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சன்னா டால் கடலைப்பருப்பு. இப்போ இது கூட ஒரு வரமிளகா ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட 3 நல்ல மிளகா, அப்புறம் ரொம்ப கொஞ்சோல சீரகம். இப்போ இது கூட மல்லிக்கீரை ஆட் பண்ணலாம். நான் எல்லாமே கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் அளவை கூட்டிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கடுத்து கோவக்காய் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். நம்மளோட சட்னி, நம்மளோட ஃப்ரை, அப்புறம் நம்மளோட பன் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸ்பாஞ்ச் கேக் நிறைய ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நம்ம மேலே சட்னி அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை வைக்கலாம். நம்ம ஃப்ரையும் இந்த துவையலும் சேர்த்து சாப்பிட பஜ்ஜி கூட சட்னி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஐப்ரோஸ், இது கண், அப்புறம் இது வந்து மூக்கு. இது நம்மளோட பன் வந்து ஆணு வாய் வச்சிட்ருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா ரெசிபிஸையும் ஆணு வாயத்தை குழந்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ரெசிபி சூப்பராக கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.